நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருமாவளவனுக்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் சுரண்டப்படுவதற்கு எவரும் துணை போகக்கூடாது என அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர் தொழில் முனைவோர் ஆக்குங்கள் என்று சமூக நீதி என்ற பெயரில் சுரண்டுவதற்கு துணை போகாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படாவிட்டால் அவர்களும் அவர்களின் தலைமுறைகளும் தொடர்ந்து துப்புரவு பணியை செய்ய கட்டாயப்படுத்துவதை போலாகிவிடும் என்றும், எனவே அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கக்கூடாது என்று சில தலைவர்களால் புதிய யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன என்றும், அவை சொல்லப்பட்ட காலமும் சூழலும் ஐயத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழிலும் ஒரு சமூகத்தினரால் மட்டுமே செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது. எல்லா தொழிலும் எல்லா சமூகத்தினராலும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடாகும். அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களை அந்த தொழிலிருந்து மீட்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்று கருத்து இல்லை என்று அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பணி நிலைப்பு உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 12 நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது முன்வைக்கப்படாத இந்த யோசனைகள் தூய்மை பணியாளர்களின் இந்த கோரிக்கையை நிராகரித்ததுடன் அவர்களின் மீது அடக்குமுறையையும் கட்டவிழ்த்து விட்டதால் தமிழ்நாடு அரசின் மீது ஒட்டுமொத்த கோபமும் எழும்பியிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தூய்மை பணியாளர்களுக்கு மாற்று வாழ்வாதாரங்கள் வழங்கப்பட்டாலும் கூட அவர்கள் பணி செய்யும் காலத்தில் அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும், ஊதியம் உள்ளிட்ட பிற உரிமைகள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.